ஸோ இந்த முறை நம்ம 2வது போகமாக மிஷின் நடவு நட போகிறோங்க. இதில் வந்து நம்ம 2 நாளுக்கு முன்னாடியே வந்து ட்ரையல் பார்த்தோம். சேர் நிற்கல. அதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்துருக்காங்க, அதுலேயுமே சேர் நிற்கல, ஈரம் இருந்துருக்குது. தெரியுதுங்களா? இதோட நல்லா ஷார்ப்பாக இல்லை சேரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் போட்டது பார்த்திங்களா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது எட்ஜு. இது வந்து ஈவினிங் போட்டது. இந்த மாதிரி இருக்கணும், கேக்காட்டு இருக்கணும். அப்போ தான் இது பாக்ஸாக நாற்று வரும். முளைப்பாரி மாதிரி இவ்வளோ ஹைட் வந்துருக்கும். போக நான் மிஷின் நடவு போடுறப்ப வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வரும். இப்போ இந்த ஷேட் நெட்டு வந்து டபுள் லேயர் போடுறோம். இப்படி போட்டோம்னா டெய்லி காலையிலையும் ஈவினிங் வந்து ஒரு 3 நாளைக்கு தண்ணி தெளிக்கணும், வெள்ளை முளைப்பு நல்லா வர வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி நிறுத்தி வடிச்சுட்டா போதும். சரிங்களா? இது 2 லேயரு. இப்போ பத்தாமல் இருக்குது அப்படின்னா, இப்போ எனக்கு ஷேட் நெட் இவ்வளோ தான் வந்திருக்குது. இது வந்து மேலே வைக்கோல் போட்டு விட்ருவேன். வைக்கோலை பரப்பி விட்டுவிட்டோம் அப்படின்னா மேலே தண்ணி தெளிச்சிக்கலாம். ஷேட் நெட் மாதிரியே அது பயன்படும். இப்போ நேற்று நைட்டுங்க ஒரு 4 லைன் போட்டுவிட்டு போனது. இங்கே பாருங்கள், இப்படி தண்ணி அரிச்சிட்டு வந்துச்சு. நைட்டு ஒரு 2 அளவு மழை பெஞ்சுது. அதெல்லாம் உள்ளுக்கிறதெல்லாம் அரிச்சிட்டு வந்துச்சு. ஸோ அதே மாதிரி எடுத்துவிட்டு அப்படியே எடுத்து போட்டோம். இதே இப்போ ஷேட் நெட் போட்டோம்னா 2 இல்லை 4 அளவு மழை பெஞ்சாலும் அரிச்சிட்டு வராது. ஸோ வைக்கோல் பத்தில் ஷேட் நெட் பத்தில், அதனால் வைக்கோல் எட்டு வர சொன்னேன். அப்பா வந்துட்டார். இப்போ நம்ம வீடு இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். வைக்கோல் கொண்டு வந்துட்டாரா? ஸோ அதை எடுத்து போட போகிறோம். இதை வந்துங்க பேய் அணைத்துறை அப்படிம்போம். ஸோ அதுக்கெல்லாம் வைக்கபிள் போட்டாச்சு. இப்போது ஷேட் நெட் போட்டதில் இந்த மாதிரி கொஞ்சம் விலகி இருக்குது பார்த்திங்களா? இதில் மழை பெஞ்சதுன்னா அது கரைச்சிரும். அதுக்காக அதுக்கு சேர் வைக்கணும் வெயிட்டுக்கு. இந்த மாதிரி காற்றுக்கு விலகி இருக்குது பார்த்திங்களா? கொஞ்சம் நெருக்கமாக போட்டு வைக்கணும். இன்றைக்கி சேர் போட்டதுங்க. நாளை காலையில் நல்லா குழியாட்ட வாணி எடுக்கணும். இந்த இடத்துல இப்போ நான் நடந்து போகிறோம்ல, இதில் ஒரு வாணி, அந்த 2 ஷேட் நெட்டுக்கு இடையில் ஒரு வாணி எடுத்து இதில் தண்ணி விட்டு இதிலேருந்து தண்ணியை வந்து அதுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். இங்கே வாணி எடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா ஆழமாக எடுத்து விட்டு இதில் தண்ணி விட்டு வைக்கோல், அதாவது இந்த வெள்ளை ஷீட்டில் வெளியில் தண்ணி வெளியில் வரணும், அந்தளவுக்கு ஃபுல்லாக நனைச்சி விடணும். ஒரு 3 நாளைக்கு நனைக்கணும். நல்லா வெள்ளை முளைப்பு வந்துருச்சு அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக நப்பி மறுபடியும் ட்ரை பண்ணி விட்றணும். அதுக்கப்புறம் பச்சை முளைப்பு வந்து இதில் முட்டி மேலே வரும். வெள்ளை முளைப்பு கூடுறதுங்கிறது கூடுறதுங்க. இதில் வெள்ளை முளைப்பு வரும். ஏன்னா இது வந்து இனிமேல் நம்ம ஊற வைக்காத நெல், வர நெல் தானே போடுறோம். அதனால் அப்புறம் பச்சை முளைப்பு வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு மேலே 1 இன்ச்சுக்கு மேலே வரும். அந்த டைமில் ஃபுல்லாக தண்ணி வைக்கலாம். அப்போ வந்து இந்த ஷேட் நெட்டவே வெளியே எடுத்துடலாம். இது நாளைக்கு காலையில் இந்த மாதிரி வாணி எடுக்கணும். இது வந்துங்க டிராக்டரில் சேர் ஓட்டியிருக்கேன். டில்லரில் ஓட்டுறது பெட்டருங்கிறாங்க. ஏன்னா சின்ன கட்டி வராது. நான் டிராக்டரில் ஓட்டி இந்த மாதிரி பிசுரெல்லாம், இந்த மாதிரி பசுரிகள்லாம் மேலே வந்துருச்சு. அது இல்லாத இருக்கணும் அப்படின்னாரு. அது சரியாக தெரில. அவ்வளோதான். 3 ஏக்கராவுக்கு இதில் என்னென்னா மெனக்கடல் இருக்குது. ஃபஸ்ட்டு நாத்தாங்கல்னால் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு அப்படியே இறச்சிருவோம். ஒரு பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்டு இறச்சிருவோம். இதில் அப்படியெல்லாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு 3 நாளைக்கு மெனக்கடல் இருக்குது. இப்போது தண்ணி வந்து மழை வந்து ஒரு 4 அளவு மழை 5 அளவு மழை பேஞ்சாலும் நெல் பெறலாது அப்படிங்கிறாங்க. அது ஒரு சேஃப்டி இதில். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் அது அடுத்த தலைமுறையில் வந்து நடவு செய்கிறதுக்கு நம்ம ஊரில் ஆட்கள் இல்லை. இப்போவே வட மாநிலத்தவரை வச்சு தான் நான் ஒரு சில பகுதிகளில் நடவு பண்ணிகிட்ருக்கிறேன். போன வருஷம் வீடியோலேயே காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி ஆட்கள் பற்றாக்குறையினால் நம்ம மிஷினை பார்த்து போக வேண்டியது இருக்குது. ஸோ இந்த தென்னை மரத்தை வரைக்கும் நம்ம குத்தகைக்கு பார்க்குற பங்கு அங்கே நம்ம வண்டி இருக்குதுங்கள்ல, அதிலிருந்து மொத்தம் ஒரு 3 ஏக்கர். இந்த மேலே கொஞ்சம் அந்த கட்டடத்துக்கு முன்னாடி வரைக்கும் 3 ஏக்கர்
இதுக்கு வந்து நம்ம 90 கிலோ வாங்கியிருந்தேன், மறுபடியும் 10 ஒரு 10 கிலோ பயன்படுத்தியிருக்காரு. 100 கிலோ போட்டிருக்கோம். இது 90 கிலோவே போதும். ஏன்னா கடைசி நேரத்தில் பத்தலைன்னா, இப்போ இதே வந்து நாத்தாங்காலில் இருந்துன்னா பக்கத்து நாத்தாங்காலில் கடன் வாங்கலாம். இது வந்து இப்படி கேக்கு மாதிரி வரும் தெரியுங்களா, கீத்தா நம்ம இதை போய் எங்கேயும் கடன் வாங்க முடியாது. அந்த டைமில் நாற்றுலின்ட்டு நம்ம அலையக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு 10 கிலோ என்ன ஆகிருப்போதுன்னு நம்ம பண்ணிட்டோம். இப்போ இதுவுமே நடவுக்கு கூலியும் சரி, மிஷின் நடவும் சரி, ஆட்கள் நடவும் சரி இப்போ ஒரே மாதிரி தான் வாங்கிட்டு இருக்காங்க. மேபி போட்டி அதிகமாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.